காஷ்மீரில் ஆட்சி அமைப்பதில் இழுபறி நிலை நீடித்த போதிலும் தேசிய மாநாட்டு கட்சியுடன் இணைந்து பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கும் சூழ்நிலை வலுப்பட்டுள்ளது. காஷ்மீரில் நடந்து முடிந்த சட்டசபை பொதுத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைக்கும் அளவுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. மொத்தமுள்ள 87 இடங்களில் 25 தொகுதிகளை பாரதிய ஜனதா கைப்பற்றியுள்ள நிலையில் ஆட்சி அமைக்கும் முயற்சிகளை அக்கட்சி துவக்கியது. பிரதமர் மோடி உள்ளிட்டோர் கொண்ட பாரதிய ஜனதா பார்லிமெண்டரி குழு காஷ்மீர் விவகாரத்தை கவனிக்கும் பொறுப்பை மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லியிடம் ஒப்படைத்துள்ளது. இந்நிலையில் தேசிய மாநாட்டு கட்சியின் 15 உறுப்பினர்கள் துணையுடன் பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கும் சூழ்நிலை வலுப்பெற்றுள்ளது. முதல்வர் பதவியை தேசிய மாநாட்டு கட்சிக்கு வழங்கவும் பாரதிய ஜனதா முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தேசிய மாநாட்டு கட்சி தலைவரும் பதவி விலகியுள்ள முதல்வருமான உமர் அப்துல்லா டெல்லியில் முகாமிட்டு பாரதிய ஜனதா தலைவர்களுடன் பேச்சு நடத்தியுள்ளார். உமர் அப்துல்லா பாரதிய ஜனதா தலைவர் அமித் ஷா, மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி, கட்சியின் பொதுச் செயலாளர் ராம் மாதவ் ஆகியோர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இதைத் தொடர்ந்து ஜம்முவில் பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தது. அருண் ஜேட்லி தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் காஷ்மீரில் ஆட்சி அமைக்கும் வழிவகைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜேட்லி, மக்கள் ஜனநாயக கட்சி சற்று கூடுதலான இடங்களை பிடித்திருந்தாலும் பெரும்பான்மை மக்கள் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு ஓட்டு அளித்திருப்பதாகவும் அதன் அடிப்படையிலான முயற்சிகளை கட்சி மேற்கொள்ளும் என்றும் கூறினார். இவ்விஷயத்தில் கட்சித் தலைவர் அமித் ஷா விரைவில் முடிவை அறிவிப்பார் என்றும் ஜேட்லி கூறினார்.